ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தவரங்காய் ஜூஸுங்க. ஒரு ஒரு 10-15 கொத்தவரங்காயை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து, அது கூட கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்து வடிகட்டி, அந்த அடித்ததுலேயே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தனோம்னா இந்த மாதிரி நல்லா வரும். அதை வடிகட்டி எடுத்துட்டு இந்த காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம்னா தைராய்டு ப்ராப்ளம் குணமாகுங்க. இப்போ நிறைய பேருக்கு தைராய்டு பிரச்சனை தான் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. இது ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு 2 இருக்கிறவங்களுமே குடிக்கலாங்க. இது தொடர்ந்து ஒரு 3 மாதத்துக்கு குடிச்சிக்கிட்டு வந்தோம்னா, நம்ம என்ன தான் மருந்து மாத்திரை எடுத்தாலுமே அது குறையாதுங்க. இந்த மாதிரி இயற்கையான வைத்தியத்தில் தான் டக்குன்னு குறையும். ஒரு 3 மாதம் குடித்தாவே அப்புறம் போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கிறது தெரியும். இது நான் தைராய்டுக்கு ஆயுர்வேதாவில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். அந்த ஆயுர்வேத டாக்டர் சொன்னது தான் இது. டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறேங்க. இந்த மாதிரி தைராய்டு இருக்கிறவங்க நீங்களே இந்த ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.